கிராமங்கள்ல காய்கறி கிடைக்காதப்போ வீட்டுல இருக்க பொருளை வச்சு மேனேஜ் பண்ணி ஒரு அருமையான முட்டை அடை குழம்பு செய்வாங்க. 3 மணி நேரம் ஊற வச்ச துவரம்பருப்பு, சீரகம், இஞ்சி கொரப்பா அரைச்சிக்கலாம். 2 முட்டை, கொஞ்சமா மிளகு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமா கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி இலை, பொடிசா கட் பண்ண வெங்காயம். ஆம்லேட்டுக்கு அடிக்கிற மாதிரி நல்லா அடிச்சுட்டு அரைச்சி வச்ச துவரம்பருப்புல 1 ஸ்பூன் மட்டும் வச்சுட்டு மீதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடை மாதிரி நல்லா திக்கா ஊத்தி 2 பக்கம் வேக வச்சுக்கோங்க. தோசைக்கல்லே பாகத்தை கரெக்டா பிரிச்சிருங்க. எப்படி கரெக்டா வெட்டி இருக்குன்னா அது அப்படியே இருக்கட்டும். ஒரு சட்டியில எண்ணெய், கடுகு, ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்னதா கட் பண்ணது, கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், தக்காளி நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு, எலுமிச்சை சைஸ் அளவு புளி, கொஞ்சமா தண்ணி கொதிக்கட்டும். அரைச்சு வச்சிருந்த துவரம்பருப்போட 3 ஸ்பூன் தேங்காய், சோம்பு நைஸா அரைச்சு அதோட சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். நம்ம செஞ்சு வச்சிருந்த அடையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அடையெல்லாம் நல்லா ஊறி போய் சாப்பிடும்போது சாஃப்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.